காகிதம் இல்லத்தவர்களின் பெயரில் இயங்கக்கூடிய கல்லூரியின் பொன்விழா இன்றைக்கு சென்னையில் நடைபெறுகிறது. அண்ணன் தாவூத் மியாகான் அவர்கள் அதிலே நான் பங்கேற்க வேண்டும் என்று நேரிலே வந்து அழைப்பு விடுத்த போது அதற்கு நான் முதலில் இசைவளித்து விட்டேன். அதன் பிறகு நம்முடைய எவிடன்ஸ் கதிர் அவர்கள் தொடர்பு கொண்டு இப்படி ஒரு செய்தியை சொன்ன போது எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. சண்முகம் அவர்கள் சொன்னதைப் போல என்னாலும் கதிர் ஒரு இலக்கிய முகம் கொண்டிருக்கிறார் என்பதை உடனே ஏற்க இயலவில்லை. அவர் ஒரு போராளி, களத்தில் மக்களுக்காக துணிந்து செயல்பட்டு வருகிற ஒரு செயற்பாட்டாளர். அவருக்கு ஒரு இலக்கிய முகம் இருக்கிறது என்பது அவர் சொன்ன அந்த நொடியில் ஒரு இன்ப அதிர்ச்சியை எனக்கு தந்தது. உடனே நான் இசைவளித்து விட்டேன், கட்டாயம் வருகிறேன் என்று. அதாவது இன்றைய தேதியிலேயே இதே மாலை வேளையிலேயே கோவையிலும் ஒரு நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க இசைவளித்து விட்டேன். ஒரே நாளில் ஒரே நேரத்தில் சென்னை, மதுரை, கோவை, இப்படி ஒரு குழப்பம். பிறகு கதிர் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் காலையில் மாற்றி வைக்க முடியுமா என்று வேண்டுகோள் விடுத்தேன். எனக்காக மாலை நிகழ்வை காலையாக மாற்றினான், கோவை நிகழ்வுக்காக. ஆனால் சென்னை நிகழ்வை நான் மறந்துவிட்டேன். அது காலையில், கடைசியில் இதுவும் காலையில், ஒரே நேரத்தில் 2 நிகழ்வுகள் சென்னையிலும் மதுரையிலும். கடைசியில் 2 பேரையும் பேசவிட்டு அவருக்கு இடையிலே ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கிவிட்டேன். இவர் அவரை கேட்க, அவர் இவரை கேட்க, தள்ளி வைக்க இயலாத நிலையில் கோவை நிகழ்வை நான் நேற்றைக்கு, அதாவது 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து விட்டேன். இந்த நிகழ்வு ஒரே நேரத்தில் நடத்த வேண்டிய ஒரு சூழல். கடைசியாக எவிடன்ஸ் கதிர் அவர்கள் பெருந்தன்மையோடு அண்ணன் அவர்களை இடையிலே இணைய வழி மூலமாக உங்களிடையே பேசுவதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். அந்த நிகழ்ச்சியில் நேரிலே அவரால் வர இயலாது, இங்கிருந்து ஜூம் இணைப்பு வழியாக பேசுவதற்கு அரங்கத்திலேயே ஏற்பாடு செய்கிறேன் என்று உறுதியளித்து அவருடைய ஏற்பாட்டின்படிதான் இடையிலே இருந்து சென்றேன். அந்த காகிதம் இல்லத் ஆண்கள் கல்லூரியின் பொன்விழா நிகழ்வில் இங்கிருந்து சில நிமிடங்கள் நான் உரையாற்றுவதற்காக இடையில் இருந்து சென்றேன். இந்த நிகழ்விலே இந்த நூலை வெளியிடக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு எவிடன்ஸ் கதிர் அவர்கள் வழங்கியதற்காக முதலில் அவருக்கு அவருடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அவருக்கு இலக்கிய உலகில், அரசியல் களத்தில், மனித உரிமை செயற்பாட்டு களத்தில், கிறிஸ்தவ சமூக தளத்தில் என்று விரிந்து பரந்த தொடர்புகள் உண்டு. யாரையும் அழைத்து இந்த நூலை வெளியிட முடியும். அத்தகைய தொடர்புகள் அவர்கள் இருந்தாலும் கூட இந்த நூலை நீங்கள் தான் வெளியிட வேண்டும் என்று என்னிடத்திலே அவர் கேட்டபோது, அவர் என்னை அழைத்ததிலே மகிழ்ச்சி இருந்தாலும் கூட இந்த இலக்கியம் தொடர்பான நிகழ்வுகளில் எனக்கு பெரிய தொடர்பு இல்லை, ஈடுபாடு இல்லை என்கிற தயக்கம் இருந்தது. ஏனென்றால் நான் கதைகளை படிப்பது அல்லது புதினங்களை படிப்பது என்கிற வழக்கம் கொண்டவன் இல்லை. மாணவ பருவத்திலே கூட நான் தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல்களை தேடி படித்துதான் வழக்கம். நான் தங்கியிருந்த விடுதிக்கு பக்கத்திலே ஒரு நூலகம், அந்த நூலகத்திற்கு நான் வழக்கமாக ஒவ்வொரு நாளும் மாலையில் செல்லுவதுண்டு. நாட்டுக்குழைத்த நல்லவர்கள் வரிசை என்ற பெயரில் ஒரு நூல் இன்றைக்கும் வெளிவருகிறது. அதில் எல்லா தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் சின்ன சின்ன புத்தகங்களாக வெளியிடுவார்கள். அங்கே போய் நான் அமர்ந்து தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து படிப்பதிலே ஆர்வம் காட்டுவதுண்டு. அதன் பிறகு தலைவர்களுடைய தத்துவார்த்த கட்டுரைகள் அடங்கிய நூல்களை எடுத்து படிப்பேன். இப்படித்தான் நான் மாணவ பருவத்திலிருந்து என்னை பழக்கப்படுத்திக் கொண்டேன். ஏதோ எனக்கு கதைகளை படிப்பதில் அப்போதும் ஆர்வம் ஏற்பட்டதில்லை. பேரறிஞர் அண்ணா எழுதிய காதல் ஜோதி படித்திருக்கிறேன்.
அதன் பிறகு எம்பி வெங்கட்ராம் என்கிற ஒரு எழுத்தாளர் எழுதிய நித்திய கன்னி என்ற ஒரு புதினத்தை படித்திருக்கிறேன். எனக்கு தெரிந்து இந்த 2 புதினங்களைத்தான் நான் படித்ததாக எனக்கு நினைவு இருக்கிறது. நாவல் என்றால் தமிழிலே புதினம். நாவல் என்பது தமிழ் சொல் அல்ல. இந்த 2 புதினங்களை நான் படித்ததாக எனக்கு நினைவு இருக்கிறது. அதன் பிறகு தலித் இலக்கியம் குறித்த உரையாடல்கள் அரசியல் களத்தில் சமூக தளத்தில் பெரிதாக பேசப்பட்ட காலம் 90களின் தொடக்கம். சிவகாமி அவர்கள் எழுதிய அவருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக புதினங்கள், அதே போல டேனியல் எழுதிய புதினம் என்று பெரிய அளவிலே தலித் களத்தில் பேசப்பட்ட நேரம். அந்த புதினங்களை படிக்க வேண்டும் என்று பலரும் சொல்லியும் கூட என்னால் படிக்க இயலவில்லை. படிக்க வேண்டும் என்கிற ஆவல் இருந்தாலும் கூட முடியவில்லை. ஒரு வாரத்திற்கு முன்பு எவிடன்ஸ் கதிரவர்களை தொடர்பு கொண்டு அந்த நூல் எனக்கு கொடுத்தீர்கள், ஆனால் எங்கோ வைத்து விட்டேன், வேலை செய்தியை வைத்து விட்டேன், ஊர் ஊரா சுற்றிக் கொண்டிருக்கிறேன், சாஃப்ட் காப்பி இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுமா என்று கேட்டேன். அவர் அனுப்பி வைத்தார். ஆனால் ஒரு வாரம் கழித்து தானாக அழிந்துவிடும் என்கிற ஒரு ஆப்ஷன் அவரிடத்திலே இருக்கிறது. அவர் கொடுத்தது அழிந்து போய்விட்டது. ஒரு வாரமாக நான் பார்க்கவில்லை. 2 நாட்களுக்கு முன்பு தேடி பார்த்தேன், அவர் அனுப்பியது காணாமல் போய்விட்டது. மறுபடியும் அவரிடத்திலே வருத்தம் தெரிவித்து மீண்டும் அனுப்ப முடியுமா என்று கேட்டேன். உடனே அனுப்புகிறேன் அண்ணா என்று அனுப்பினார். அது 496 பக்கம் ஓபன் பண்ணி பார்த்தேன். அதுல எனக்கு சர்விக்கல் ஸ்பாண்டலிட்டிஸ் ஒரு பிரச்சனை இருக்கு. கீழே குளிஞ்சு பார்த்தா கழுத்து பயங்கரமா வலிக்கும். அப்படியே கழுத்தெல்லாம் இழுத்து பிடிச்சிடும் தலைவா. ரொம்ப நேரம் செல்போனை பார்க்க முடியாது. எப்படி படிக்கிறது? அவரு அதை புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நான் புத்தகம் கொடுத்து அனுப்புறேன், இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்புறேன் அப்படின்னாரு. இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால படிக்க முடியல. ஒரு 10 பக்கம் படிச்சேன், படிக்க முடியல. உண்மையை சொல்றேன். சண்முகம் படிச்சுட்டு வந்துட்டாரு. மேடையில் இருக்கிற எல்லாரும் நாவலை படிச்சுட்டு வந்துட்டாங்க. படிக்கல அப்படின்றது நம்முடைய வெற்றிமாறன் அவர்களும் நானும் தான் நினைக்கிறேன். 2 பேர் தான் படிக்கிறேன். இயல்பாகவே புதினம் படிப்பதில் ஒரு ஈடுபாடு இல்லை என்பதை தாண்டி நேரமும் நமக்கு இடம் கொடுப்பதில்லை. எவிடன்ஸ் கதிரவர்கள் அதை அறிவார். கூட உட்கார்ந்தவங்க கொஞ்சம் அப்படியே கண்ணா இருந்தேன். அவர் பேசிட்டு இருக்கும்போது ராத்திரி 3:30 மணிக்கு சேர்ந்துவாங்க சென்னைக்கு, மதுரைக்கு. ஒவ்வொரு நாளும் அப்படி உறங்குகிற நேரம் குறைந்து கொண்டே வருகிறது. ஆகவே இது போன்ற புதினங்களை படிப்பதற்கு நேரம் கிட்டவில்லை. எவிடன்ஸ் கதிரவர்கள் பொறுத்தருக வேண்டும். எப்படியாவது அதை நான் நேரம் ஒதுக்கி படிப்பேன். ஏனென்றால் எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் ஊர் பிள்ளை, எங்களுக்காக களமாடுகிற ஒரு தோழர், எங்களோடு களமாடுகிற தோழர் என்பதையெல்லாம் எண்ணி பார்க்கிற போது பெருமையாக இருக்கிறது. ஆனால் என்டிடிகேன் அவர்களோடு பணியாற்றியவர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவர் கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர் என்று எனக்கு தெரியாது. ரொம்ப நாள் கழித்துதான் எனக்கு தெரிய வந்தது. முதலில் அவர் விருத்தாசலம் என்றுதான் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அதன் பிறகு பார்த்தால் அவர் காட்டுமன்னார்குடியை சார்ந்தவர் என்பது இன்னும் குறிப்பாக தெரிய வந்தபோது நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் என் தாய்மொழி காட்டுமன்னார்குடி என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். என்னை மதுரை ஏற்றுக்கொண்டது, அடையாளப்படுத்தியது என்றாலும் கடலூர் மாவட்டம், குறிப்பாக காட்டுமன்னார்குடி என்னை அங்கீகரித்தது என்பதுதான் அரசியல் களத்தில் மறக்க முடியாத பதிவு. அந்த ஊரை சார்ந்தவர். அவர் சொன்னதை போல நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் ஒரு திருவிழா கோலம் காணும் என்கிற அளவுக்கு காட்டுமன்னார்குடி தொகுதியில் ஒவ்வொரு ஊரிலும் இந்த இயக்கத்தோடு பெரிய இணைப்பு உண்டு. என் மீது அவ்வளவு பெரிய நம்பிக்கை கொண்ட மக்கள் உண்டு. அந்த தொகுதியை சார்ந்தவர், அந்த பகுதியை சார்ந்தவர், அந்த ஊரை சார்ந்தவர் என்பதில்
உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாவல் குறித்து பேச வந்த அத்தனை பேரும் என்னையும் இணைத்து பேசியது எனக்கு ஒரு வகையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது என்றாலும் கூட இவர்களின் எதிர்பார்ப்புக்கும் நம்பிக்கைக்கும் நாம் பாத்திரமாக இருக்க வேண்டுமே என்கிற எண்ணம் மேலிட்டது. திரைப்பட இயக்குனர் தோழர் சரவணன் அவர்கள் ஆற்றிய உரை உங்களுக்கெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் தந்ததோ அதை போல பல மடங்கு எனக்கு நம்பிக்கையும் ஊக்கத்தையும் தந்தது. சரவணன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் பத்திரிகையாளராக விகடன் குழுமத்தில் இருந்த காலத்தில் இருந்து நான் அறிவேன். அவ்வப்போது என்னை சந்தித்து நேர்காணல்களை எடுத்திருக்கிறார். அவருக்கு இப்படி ஒரு ஆளுமை இருக்கிறது, திறன் இருக்கிறது என்பது அப்போது நமக்கு தெரியாது. அவர் திரைப்படத்துறையிலே ஒரு இயக்குநராக பரிணமித்து இந்த அளவுக்கு இன்றைக்கு மக்களின் பேராதரவை பெற்றிருக்கிறார் என்றால் அது அவருடைய ஆளுமைக்கு சான்று. அவர் எடுத்த நந்தன் திரைப்படத்தை காணுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த படத்தை பார்த்த பிறகு அவர் மீதான மதிப்பீடு பல மடங்கு எனக்கு உயர்ந்தது. பொதுவாக கலைத்துறைகளில் இருப்பவர்கள், படைப்பு தளங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் விளிம்புகளை மக்கள் குறித்து சிந்திப்பதும் அவர்களின் விடுதலை குறித்து பேசுவதும் அண்மை காலமாக அருகி வருகிறது என்கிற கவலை எனக்கு உண்டு. இடதுசாரி பார்வை அருகி வருகிறது என்கிற கவலை உண்டு. வலதுசாரி அரசியல் எல்லா இடங்களிலும் இப்போது ஆக்கிரமித்து ஆதிக்கம் செலுத்தி வருகிறதே என்கிற கவலை எனக்கு உண்டு. நந்தன் படத்தை பார்த்த பிறகு சரவணன் போன்றவர்கள், வெற்றிமாறன் போன்றவர்களின் வாரிசுகளாக இந்த கலைத்துறையிலே இருக்கிறார்கள், இடதுசாரி பார்வை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், பெரியார் சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை உள்வாங்கியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை எண்ணி உள்ளபடியே நான் பெருமைப்பட்டேன். எப்படி அவரை பாராட்டுவது என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு அந்த திரைப்படம் எனக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. நாம் பேச நினைத்ததை எல்லாம் அதில் அவர் பேசியிருக்கிறார், வாதாட நினைத்ததை எல்லாம் அவர் அதிலே வாதாடி இருக்கிறார். அவர் பிறப்பால் ஒரு ஒடுக்கப்பட்டவராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய சிந்தனை ஒரு இடதுசாரி சிந்தனையாக இருக்கிறது, விளிம்பு நிலை மக்களுக்கான சிந்தனையாக இருக்கிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்பட்டேன். நம்முடைய எவிடன்ஸ் கதிர் அவர்கள் கூட சில நேரங்களில் என்னோடும் இயக்கத்தோடும் முரண்பட்ட கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். நம் மீது மதிப்பு வைத்திருப்பது, நம்பிக்கை வைத்திருப்பது என்பது வேறு. நம்முடைய செயற்பாடுகளில் முரண்பாடுகளை காணுகிற போது சுட்டிக்காட்டுவது என்பது வேறு. முரண்பாடுகளை சுட்டிக்காட்டுவதனால் உடனே அவர் நமக்கு எதிரானவர் என்று நான் ஒருபோதும் எண்ணுவதில்லை. நம்முடைய வளர்ச்சியில் அக்கறை உள்ளவர்கள் நம்மை விமர்சிக்கிற போது நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய வளர்ச்சியில் அக்கறை உள்ளவர்கள் நம்முடைய செயற்பாடுகளில் முரண்களை காணுகிற போது அல்லது குறைகளை சுட்டிக்காட்டுகிற போது அந்த இடத்திலே நாம் நின்று நிதானித்து அதை உள்வாங்க வேண்டும் என்கிற பார்வை எனக்கு உண்டு. நாம் வளரவே கூடாது என்கிற காழ்ப்புணர்வு உள்ளவர்கள் நம்மை விமர்சித்தால் அதை நாம் பொருட்படுத்த தேவையில்லை, கடந்து செல்ல வேண்டும். பொதுவாக இதன் மீதான அண்மைக்கால விமர்சனங்கள் எப்படி எழுதுகின்றன என்று நான் யோசித்து பார்ப்பேன். ஒரே ஒரு பிரச்சனை தான் என் மனதில் தோன்றுகிறது அல்லது எனக்கு தெரிகிறது. தேர்தல் அரசியலில் நாம் கூட்டணி தொடர்பாக எடுத்த முடிவு.
சில பேர் இடத்தில் வெளிப்படையாக சொல்லுவார்கள், திமுக மீது எங்களுக்கு விமர்சனம் உண்டு, ஆனால் நீங்கள் திமுகவை மிகவும் உயர்த்தி பிடிக்கிறீர்கள் என்று. தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்து தேர்தல் களத்தில் நின்று மக்களுக்கு உண்மையாகவும் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமலும் அதே நேரத்தில் இயக்கம் உயிர்ப்போடு இயங்க வேண்டுமானால் அது வலிமை இழந்து விடாமலும் செயல்படுவதற்கு ஏற்ற முடிவுகளை நாம் எடுக்க வேண்டிய நிலை தேர்தல் அரசியலில் உண்டு. ஒருவரும் சர்வைவல் ஆஃப் த பார்ட்டி, இன்னொருவரும் நாம் ஏற்றுக்கொண்ட ஐடியாலஜி கருத்தியல், இன்னொருபுறம் நமக்கான ஆப்ஷன்ஸ் வாய்ப்புகள், அதை எவ்வாறு தேர்வு செய்வது என்பதற்கான ஒரு காலச்சூழல். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஒரு முடிவெடுக்க முடியும். ஒரு இயக்கத்தை நடத்துவது என்பது எவ்வளவு கடினம் என்பதை இயக்கத்தை நடத்தக்கூடியவர்களுக்கு தெரியும். ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறவர்களுக்கு எவ்வளவு இடர்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பது அரசியல் கட்சிகளை நடத்துகிறவர்களுக்கு தெரியும். அதிலும் கொள்கைக்கு சிதைவு ஏற்படாமல் பாதிப்பு ஏற்படாமல் இயக்கமும் தனிமைப்பட்டு விடாமல் எந்த பின்னணியும் இல்லாமல் அங்குலம் அங்குலமாக முன்னேற வேண்டும் என்கிற முனைப்போடும் பணியாற்றுவது என்றால் எவ்வளவு கடினமானது என்பதை அந்த களத்திலே நின்று பார்த்தால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அதை விவரித்து ஒருவருக்கு உணர்த்திவிட முடியாது. சரவணன் அவர்கள் சொன்னதைப் போல எந்த பின்புலமும் இல்லாமல் திருமாவளவன் வீதியில் இருந்து வந்தவர், விடுதலை மக்களுக்காக வந்தவர் என்று சொன்னார். நான் மதுரையிலே ஒரு இயக்கத்தின் தலைவராக என்னை தேர்ந்தெடுத்த போது அங்கே கூடியிருந்தவர்களின் எண்ணிக்கை 20க்கும் குறைவானவர்கள் தான். வெறும் 20 பேரை கொண்டு தொடங்கிய என் வாழ்க்கை இன்றைக்கு லட்சக்கணக்கானோரை திரட்டுகிற ஒரு மாபெரும் இயக்கமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. ஒரு மாநாட்டை நடத்தினால் 10 லட்சத்திற்கு மேலானவர்கள் திரளுகிறார்கள் என்கிற அளவுக்கு இந்த இயக்கம் இன்றைக்கு 20-30 ஆண்டுகளில் பரிணமித்திருக்கிறது. வெறும் 20 பேர்களோடு தொடங்கிய எனது பொது வாழ்க்கை. ஒரு அரசு ஊழியனாக ஒரு மாத செலவுக்கு என்ன தேவையோ அவ்வளவு மட்டுமே சம்பளமாக பெற்ற நான் எந்த பின்புலமும் இல்லாமல் 10 பைசா கூடுதலாக இந்த பணிக்கு, சமூக பணிக்கு நாம் நன்கொடை வழங்குவோம் என்று நன்கொடை வழங்குவதற்கு ஆள் இல்லாத காலத்தில், இவனுக்கு ஏன் உதவ வேண்டும் என்று பலரும் இலக்காரமாக பார்த்த காலத்தில் இந்த வாழ்க்கையை தொடங்கி அவமானங்களை தாண்டி அவமதிப்புகளை கடந்து காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு அடக்குமுறைகளை சுமந்து ஊர் ஊராக இந்த மதுரை மண்ணில் நான் நடந்த கிராமங்களின் எண்ணிக்கை பல. ஒத்தைக்கடையை சுற்றி புதுத்தாமரை பற்றி தான் என் சொந்த ஊர் என்று சசிகுமார் அவர்கள் சொன்னவுடன் எனக்கு ராஜகம்பீரம் நினைவுக்கு வந்தது. அந்த ஊரில் தான் நான் முதலாக அந்த மலைச்சாமி அவர்களோடு போய் பொதுக்கூட்டத்தில் பேசினேன். மேலூர் வட்டாரத்தில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நாள்தோறும் இந்த அலுவலகம் முடிந்த பிறகு நடந்து போய் அந்த மக்களை திரட்டி உட்கார வைத்து அவர்களிடத்திலே பேசிய அந்த காலம், அம்பேத்கரை பற்றி அவர்களிடத்திலே பேசிய அந்த காலம் எல்லாம் எனக்கு நினைவுக்கு வந்தது. அப்போதெல்லாம் தேர்தல் அரசியலுக்கு போவோம் என்று எண்ணவில்லை, பதவிக்கு போக வேண்டும் என்கிற கனவு இல்லை, சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்கிற பதவி எண்ணம் நெஞ்சில் துளியவில்லை. அதன் பிரபாகரன் அவர்களை போல ஒரு படையை கட்ட முடியாவிட்டாலும் கூட மாவட்டத்திற்கு ஒரு 50 இளைஞர்களையாவது அறிவுபூர்வமாக ஆளாக்க வேண்டும் என்கிற எண்ணம் மட்டுமே எனக்கு இருந்தது. அம்பேத்கரிய தொண்டர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணம் மட்டுமே எனக்கு மேலோங்கி இருந்தது. அதன் பிறகு
சமூகம் இட்ட கட்டளை, காலம் தந்த கட்டளை, அரசு தந்த படிப்பினை, தத்துவம் தந்த விழிப்புணர்வு எல்லாம் என்னை கொண்டு வந்து இந்த இடத்திலே இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறது. ஆகவே தேர்தல் களத்தில் நான் எடுக்கிற முடிவுகள் உங்கள் பார்வையில் சில நேரங்களில் பிழையாக கூட இருக்கலாம். முள்ளிவாய்க்கால் இனக்குலை நடந்த நேரத்தில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலேயே தொடரும் நிலை ஏற்பட்டதை இன்றைக்கும் ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு மிக கடுமையாக மூர்க்கமாக பலரும் என்னை விமர்சிப்பதை நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட விமர்சனங்கள் ஒரு புறம், தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தலைவிரித்தாடும் நிலையில, வேங்கவேல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விடுத்திருந்த நிலையில தந்தை எவிடன்ஸ் கதிர் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு மாறுபட்ட கருத்துக்களை என்னோடு பேசியது உண்டு, முரண்பட்டது உண்டு, வருத்தப்பட்டது உண்டு. இந்த அரசை, ஆட்சியாளர்களை, ஆட்சி நிர்வாகத்தினரை கடுமையாக விமர்சித்தது உண்டு. ஆனால் அதையும் தாண்டி என் மீது அவருக்கு பற்றுதல் உண்டு, நம்பிக்கை உண்டு என்பதற்கு சாட்சிதான், எவிடன்ஸ் தான் இந்த நிகழ்வு. இந்த புரிதல் நமக்கு தேவை. இன்றைக்கும் ஏழைகளுக்கு திருமாவளவன் என்ன செய்துவிட்டார் என்று கேள்வி எழுப்புகிறவர்கள் இருக்கிறார்கள். சம்பவம் நடந்த 2வது நாளே நான் போராட்டம் அறிவித்து 27ஆம் தேதி டிசம்பர் அந்த சம்பவம் நடக்கிறது. 31ஆம் தேதி போராட்டத்தை அதே புதுக்கோட்டையில் என் தலைமையில் 5000 பேரை திரட்டி நான் நடத்தினேன். யாரும் அதை பேசுவதில்லை. அதிலும் மனநிறைவு ஏற்படாமல் மறுபடியும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நாம் சென்னையில் பங்கேற்கிற வகையில எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் வேங்கவேல் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்தியிருக்கிறோம். 10க்கும் மேற்பட்ட முறை முதலமைச்சரை சந்தித்து இது குறித்து நான் விவாதித்திருக்கிறேன். தலைமைச் செயலாளரோடு பல முறை உட்கார்ந்து அவரே அழைத்து இது குறித்து பேசியிருக்கிறோம். அதனால் என்ன பலன் கிடைத்தது என்பது வேறு. ஆனால் கூட்டணி என்பதற்காக உரிமைகளை விட்டுக் கொடுத்து மக்களை மறந்து வெறும் தனிநபர் என்ற முறையில் என்னுடைய நலன் குறித்து நான் எப்போதும் சிந்தித்ததில்லை. அப்படி எந்த முடிவும் நான் எடுத்ததில்லை. இந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நான் கூட்டணியில் இருந்தாலும் இந்த அரசை அல்லது காவல்துறையை அல்லது ஆட்சி நிர்வாகத்தை எதிர்த்து நாங்கள் நடத்திய போராட்டங்களை போல் யாரும் நடந்திருக்க முடியாது. இதை எவரும் பேசுவது. ஓசூரிலே தலித் படுகொலைகளை கண்டித்து 10,000க்கும் மேற்பட்டவர்களை திரட்டி என் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. நாமக்கல்லிலே ஒரு படுகொலையை கண்டித்து என் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. தென் மாவட்டங்களில் 100க்கும் மேற்பட்டவர்கள் சில மாதங்களில் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதை கண்டித்து நெல்லையிலே 10,000 பேரை திரட்டி என் தலைமையிலே பெரும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதனை காவல்துறையை நான் கடுமையாக விமர்சித்தேன் என்று நேரிலே என்னை அழைத்து முதலமைச்சர் வருத்தப்பட்டுக் கொண்டார். நாம் தான் சந்திக்கிறோமே, நேரில் பேசுகிறோமே, என்னிடத்தில் நீங்க இதையெல்லாம் மனந்திறந்து பேசுவது வாடிக்கைதானே, ஏன் இப்படி பொதுவெளியில் பேசுகிறீர்கள் என்று என்னை வருத்தப்பட்டுக் கொண்டார். கலைஞர் இருந்த காலத்திலும் கூட நான் கூட்டணியில் இருக்கிறேன் என்று எண்ணி அவருக்கு கட்டுப்பட்டு அந்த கூட்டணிக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்று நான் கருதவில்லை. அப்போது அதிமுக கூட்டணியில் இருந்த தலைவர்களோடு பயணம் செய்தேன். திமுக கூட்டணியில் தான் நான் இருந்தேன். ஆனால் நடராஜன் அவர்களோடும் ஐயா நெடுமாறன் அவர்களோடும் மற்ற தலைவர்களோடும் இணைந்து ஈழத்தமிழர் பிரச்சனையில் என்னை நானே இணைத்துக் கொண்டு போராட்ட களத்தில் நின்றேன். இதெல்லாம் யாரும் பேசுவதில்லை. ஏன் இதை பேசுகிறேன் என்றால், எவிடன்ஸ் கதிர் அவர்கள் இந்த இயக்கத்தின் மீதும் என் மீதும் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ அதே அளவுக்கு நம்முடைய செயற்பாடுகளில் உள்ள முரண்பாடுகளை சுட்டிக்காட்டக்கூடிய தோழமை அவரிடத்திலே உண்டு. அது அக்கறையின் மீதான ஒரு விமர்சனம்.
நம் வளர்ச்சியில் உள்ள அக்கறையின் மீதான ஒரு விமர்சனம். அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு சாதி கட்சி. இன்றைக்கு கூட ஒரு தம்பி ஒருவன் வீடியோ போட்டிருக்கிறார். அவர் ஈழத்தை சார்ந்தவர். இலங்கை எம்பிக்களை அழைத்துக் கொண்டு போய் முதலமைச்சரை சந்தித்தேன் என்பதற்காக அரசியல் புரிதல் இல்லாமல் அவன் காழ்ப்புணர்வை கட்டியிருக்கிறார். சாதியவாதம் பேசுகிற கட்சிகள் சாதி கட்சிகள். சாதி ஒழிப்பை பேசுகிற கட்சி எப்படி சாதிய கட்சியாக இருக்க முடியும்? சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்பது நான் எழுதிய முதல் முழக்கம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு தந்தை பெரியார் புகைப்படத்தையும் இணைத்து துண்டறிக்கைகளிலும் சுவரொட்டிகளிலும் அச்சிட்டு மதுரை மண்ணில் நான் ஒட்டிய காலத்தில் பெரியாரியவாதிகள் என்னை வியப்பாக பார்த்தார்கள், அம்பேத்கரியவாதிகள் என்னை வெறுப்பாக பார்த்தார்கள். திருமாவளவன் மதுரைக்கு முன்னர் வரை பெரியார் பிசி தலைவராகத்தான் தமிழ்நாட்டிலே இருந்தார். அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படித்தான் புரிந்து கொள்ளப்பட்டிருந்தது. அவர் ஓபிசிக்கான தலைவர். எந்த அம்பேத்கர் இயக்கமும் பெரியார் படத்தை துண்டறிக்கைகளில் போட்டதில்லை, சுவரொட்டிகளில் அச்சிட்டதில்லை. தனியவர்களாக போற்றுவதற்கு பேசுவதுண்டு. அம்பேத்கர் இயக்கங்கள் அப்படி ஏற்றுக்கொண்டதில்லை. அதை உடைத்தவன் திருமாவளவன். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வேறு, அம்பேத்கர் இயக்கங்கள் வேறு என்று மிகப்பெரிய அளவிலே இடைவெளி இருந்தது தமிழ்நாட்டில். கம்யூனிஸ்டுகள் அம்பேத்கரிஸ்டுகளை சாதியவாதிகளாக பார்த்த காலம். அம்பேத்கர் புத்தகத்தை படிப்பதே கூடாது என்கிற நிலை இருந்த ஒரு சூழல் 70களில் 80களில் நான் கல்லூரி மாணவராக இருந்த காலத்தில் கூட அம்பேத்கரை அவ்வளவு கடுமையாக இருந்த தோழர்கள் விமர்சிப்பாக அறையிலே நான் சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த காலத்தில் இடதுசாரி இயக்கங்களுக்கும் அம்பேத்கர் இயக்கங்களுக்கும் இருந்த இடைவெளியை குறைத்தரும் திருமாவளவன். இடதுசாரிகளை அழைக்கிறார்களோ இல்லையோ நானே அவர்களை தேடி போவேன். அவர்கள் அலுவலகம் தேடி போவேன். அவர்களை சந்தித்து பேசுவேன். அவர்களோடு உரையாடுவேன். அவர்களோடு சேர்ந்து போராட வேண்டும் என்ற உணர்வை வெளிப்படுத்துவேன். இன்றைக்கு அது தொடர்கிறது. டெல்லியிலே நான் முதல்வராக நாடாளுமன்ற உறுப்பினரானதும் நான் பார்க்க விரும்பிய தலைவர் முதலில் சீதாராம் யெச்சூரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்திற்கு தான் போனேன். அதன் பிறகு இடதுசாரி கட்சி இன்னொரு தலைவர் சுதாகர் ரெட்டி, அவரை போய் பார்த்தேன். அம்பேத்கர் இயக்க தலைவர்களை சந்திப்பதை விட இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களை போய் சந்தித்து அவர்களோடு உறவாடுவதை நான் ஒரு வாடிக்கையாக கொண்டிருந்தேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இடதுசாரி இயக்கங்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்து பணியாற்றுகிறது என்று சொன்னால் அந்த இடைவெளியை தகர்த்தவன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அகில இந்திய அளவில் அம்பேத்கர் இயக்கங்களுக்கும் இடதுசாரி இயக்கங்களுக்கும் பெரிய உறவே இல்லை. மிகப்பெரிய இடைவெளி. நான் கூட மேடையை சொல்லுவேன், நீங்கள் எல்லாம் மாயாவதியை சந்தித்து பேசாமல் இருந்ததால் தான் பிஜேபி தலைவர்கள் பேசுகிறார்கள். நீங்கள் ராம்தாஸ் அத்வானியோடு ராம்தாஸ் பாஸ்வானோடு உறவாடாமல் இருந்ததால் தான் பிஜேபி தலைவர்கள் அவர்களோடு உறவாடுகிறார்கள். முன்கூட்டியே நீங்கள் அவர்களோடு உறவாடி இருக்க வேண்டும். இந்த அரசியல் பகிர்வு, கருத்து பகிர்வுகள் நிகழ்ந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு வலதுசாரிகளோடு இணைந்து செயல்படக்கூடிய நிலை அம்பேத்கர் இயக்கங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்ற விமர்சனத்தை நான் வைப்பதும். அம்பேத்கர் இயக்கங்களும் பெரியாரிய இயக்கங்களும் மார்க்சிய இயக்கங்களும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டிய தவிர்க்க முடியாத ஒரு தேவை காலத்தின் கட்டாயமாக மாறியிருக்கிறது. இன்றைக்கு மதுரையை சனாதனத்தின் மையமாக மாற்ற பார்க்கிறார்கள். சனாதன அரசியல்வாதிகள் மதுரையை இன்றைக்கு குறிவைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சாதியாக சாதி சங்கங்களை அணுகுகிறார்கள். சாதி உணர்வுகளை திட்டமிட்டு பரப்புகிறார்கள், தூண்டுகிறார்கள். சாதி பெருமைகளை பேசுவதை ஊக்கப்படுத்துகிறார்கள். உனக்கான ஜனநாயக உரிமைகள் என்ன என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக மதவெறியை தூண்டுவதும் சாதி வெறியை தூண்டுவதும் எவ்வளவு ஆபத்தானது, தீங்கானது என்பதை தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இது நான் யாருக்கு எதிராகவும்
அரசியல் உள்நோக்கத்தின் அடிப்படையில் பேசவில்லை. நான் தேர்தலை பற்றி தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் சிந்திப்பேன். இப்போது கூட ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள், என்ன நீங்க எல்லாம் எலெக்ஷன் வேலை ஆரம்பிச்சிட்டீங்களா, எப்ப தேர்தல் அறிக்கை எழுத போறீங்க? அது எங்க வேலை இல்லை. பெரிய கட்சிகள், ஆளும் கட்சிகள், ஆள விரும்புகிற கட்சிகள் செய்யட்டும். நாங்கெல்லாம் நெகோசியேஷன் பிறகு எவ்வளவு சீட்டு வந்த பிறகு அந்த சீட்ல வேலை செஞ்சா போதும் இல்லை. தேர்தல் நேரத்தில் தான் தேர்தலை பற்றி பேசுகிறோம். 2 சீட்டா 4 சீட்டா அது பிரச்சனை இல்லை. 2 சீட்டை 8 சீட் ஆகினாலும் 8 சீட்டை 10 சீட் ஆகினாலும் நான் ஒன்னும் முதலமைச்சர் காலையில் உட்கார போறதில்லை. அந்த எண்ணிக்கையை பொறுத்தது அல்ல என்னுடைய பிரச்சனை. நான் பேசுகிற அரசியல் எந்த அளவுக்கு மக்களிடத்தில் போய் சேருகிறது என்பதுதான் எனக்கு பிரச்சனை. நான் பேசுவதை கேட்பதற்கான ஒரு இடம் எனக்கு தேவைப்படுகிறது. என்னை கவனிப்பதற்கு, ஊடகம் என்னை கவனிப்பதற்கு ஒரு புள்ளி எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் தேர்தல் அரசியலில் என்னை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு போராட்டமும் ஊடாக நிகழ்கிறது. அவ்வளவுதான். பதவி எனக்கு பெரிதல்ல. 10 சீட்டு கூடுதலாக வாங்கிவிடுவதனால் இங்கே எந்த பெரிய புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்திவிடப் போவதில்லை. அதுதான் எனக்கு பெரிது என்றால் கூடுதலாக தருகிற இடத்திற்கு என்னால் போய்விட முடியுமே. பதவிதான் பெரிதென்றால், எண்ணிக்கைதான் பெரிதென்றால், கூடுதலாக இடங்களை தருவதற்கும் பதவியை அள்ளித் தருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்கிற போது நான் அங்கே ஓட முடியுமே. இவ்வளவு விமர்சனங்களையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் திருமாவளவன் நீடிப்பதற்கு காரணம் பதவி ஆசை இல்லை என்பதுதான், பொருள் ஆசை இல்லை என்பதுதான். சாதி அடிப்படையிலான கொடுமைகளை நாம் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பே எதிர்த்தவர்கள் இடதுசாரிகள். வெண்மணியில் நடந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, வாச்சாத்தியில் பாதிக்கப்பட்ட பழங்குடி மக்களுக்கான நீதி பெறுகிற போராட்டமாக இருந்தாலும் சரி, அந்த நாளில் இருந்து அந்த நாள் வரையில் அம்பேத்கர் இயக்கங்கள் போராடாத களங்களில் இடதுசாரிகள் போராடி இருக்கிறார்கள். எனவே இடதுசாரிகள் முற்போக்கு சக்திகளாகவும் நமது நட்பு சக்திகளாகவும் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் எந்த ஆதாயமும் இல்லாமல் அந்த களத்தில் நாம் இருக்கிறோம். ரவிக்குமார் அவர்கள் தமிழ் மண் இதழிலே ஒரு கட்டுரை எழுதிய போது பெரியார் குறித்த சில விமர்சனங்கள் வெளிவந்தன. அந்த நேரத்தில் பெரியார் இயக்கங்கள் மிக கடுமையாக விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக எதிர்வினையாற்றினார்கள். சில அம்பேத்கர் இயக்கங்களை தூண்டிவிட்டு என்னை ஒருமையிலே பேச வைத்தார்கள். இதே மதுரையில் இன்னொரு இயக்கம், அந்த இயக்கத்தின் தலைவர் ஒரு அரங்கு கூட்டத்திலே என்னை வாடா போடா என்றெல்லாம் பேசினார்கள். நான் எழுதவில்லை, ரவிக்குமார் எழுதிய எழுத்துக்கு. அந்த எதிர்வினைக்கு பிறகு நான் ரவிக்குமார் அவர்களை அழைத்து எழுத வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். அவரும் நிறுத்திவிட்டார். எழுதிய கட்டுரைகளை பதிப்பிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். அவரும் மறந்துவிட்டார். ஆனால் இன்றைக்கு பெரியாரை எவ்வளவு வெளிப்படையாக, கடுமையாக, மூர்க்கமாக பிராமண கடப்பாறையை கொண்டு எரிப்போம் என்று சொல்லுகிற நிலை வளர்ந்திருக்கிறது. பிராமணர் அல்லாதார் இயக்கத்தை கட்டிய பெரியார் வாழ்ந்த மண்ணில் தலித் அல்லாதார் இயக்கத்தை கட்டக்கூடிய சூழல் வளர்ந்தது. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து தலித் அல்லாதார் இயக்கம், அனைத்து சமுதாய பேர் இயக்கம் என்கிற பெயர்களை கட்டினார். இந்த விளைவுகள் எல்லாம் வலதுசாரிகளின் ஆதிக்கத்தால் இங்கே உருவாகி வருகின்றன. சனாதன சக்திகளின் ஆதிக்கத்தால் இங்கே வளர்ந்து வருகின்றன. எனவே சாதி ஒழிப்பு என்கிற அரசியலை நீர்த்து போக செய்கிறார்கள். சகோதரத்துவத்தை தகர்க்க பார்க்கிறார்கள். உண்மையான தமிழ் தேசியம் என்பது சனாதன எதிர்ப்பு தான் இருக்கிறது. உண்மையான தமிழ் தேசியம் என்பது இந்து ராஷ்டிரம் அமைப்பதை தடுப்பதில் தான் அடங்கி இருக்கிறது. உண்மையான தமிழ் தேசியம் என்பது மதவழி தேசியத்தை உடைத்தறிவதுதான் இருக்கிறது. தமிழ் தேசியம் என்பது மொழிவழி தேசியம். மதவழி தேசியம் என்பது மொழிவழி தேசியத்தை எதிர்த்த ஒரு அரசியல். இந்தியாவிலிருந்து ஒரே மதம், அதுதான் மதவழி தேசியம். அப்படி என்றால் மொழிவழி அடிப்படையில் உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாது, மதவழி அடிப்படையில் தான் உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். மாநில அடிப்படையில் ஒரு தேசியவாதம் உருவாகக்கூடாது, தேசிய அளவில் இந்திய அடிப்படையில் தான் ஒரு தேசியவாதம் உருவாக வேண்டும். அந்த தேசியம் மதவழி அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். இதுதான் வலதுசாரிகளின் அரசியல், இதுதான் RSS அரசியல், இதுதான் பிஜேபியின் அரசியல்.
அதனால்தான் நாம் பெரியார் என்கிற ஆயுதம் தவிர்க்க முடியாததாக உணர்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற ஆயுதம் காலத்தின் கட்டாயம் என்று நாம் கருதுகிறோம், நம்புகிறோம். ஆனால் அந்த பெரியாரையே நாங்கள் இல்லாமல் ஆக்குவோம் என்பது எவ்வளவு ஆபத்தான ஒரு அரசியல் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் இரண்டு பேரும் வேறு வேறு தலைவர்கள் என்கிற ஒரு கருத்து இங்கே வைக்கப்படுகிறது. இதுதான் RSS பேசுகிற அரசியல். எப்படி இரண்டும் வேறாக முடியும்? இரண்டு அடையாளங்களும் எப்படி வேறாக முடியும்? தமிழ்நாட்டுக்கு வந்தால் பெரியாரை சந்திப்பது அம்பேத்கருடைய வழக்கமாக இருந்தது. அந்த காலத்தில் அம்பேத்கரை அடையாளம் கண்டு அவரை நட்பு ஆக்கிக் கொண்டவர் பெரியார். அவரை தேடி போய் சந்தித்தவர் பெரியார். மியான்மர் மாநாட்டுக்கு போனவர் பெரியார். அம்பேத்கரின் அழைப்பை ஏற்று எப்படி இரண்டு பேரையும் வேறு வேறாக பார்க்க முடியும்? இந்த அரசியல் யாருடைய அரசியல்? இந்த அரசியல் வளர்ந்தால் என்ன ஆகும்? அம்பேத்கரை நாம் மராத்தி மொழியை பேசக்கூடிய வட இந்தியக்காரர் என்று நாம் பார்க்க முடியும். அம்பேத்கரை அப்படி நாம் வட இந்தியக்காரர் என்று பார்த்தால் கார்ல் மார்க்ஸை நான் என்னவாக பார்க்க முடியும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த புரிதல் எவிடன்ஸ் கதிர் அவர்களுக்கு உண்டு. நான் எடுக்கிற தேர்தல் முடிவு வேறு, கருத்தியல் சார்ந்து நான் எத்தகைய உறுதிப்பாட்டோடு இருக்கிறேன் என்பது வேறு. தேர்தல் முடிவை கருத்தியலோடு பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கருத்தியல் தளங்களில், அதற்கான களங்களில் நாம் எத்தகைய உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அப்படி பார்த்தால் இடதுசாரிகளை தவிர, பெரியார் இயக்கங்களை தவிர வேறு யாரோடு நாம் கைகோர்க்கவே முடியாது. எந்த களத்திலும் கைகோர்க்க முடியாது. 2009 திமுக கூட்டணி வேண்டாம், அதிமுக கூட்டணிக்கு போவோம் என்று தலைவர்கள் சொன்னார்கள். நான் சொன்னேன், திமுக கூட்டணிக்கு வேண்டாம் என்று சொல்வதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கின்றனவோ அதே காரணங்கள் அதிமுக கூட்டணிக்கு போக வேண்டாம் என்பதற்கு இருக்கிறதா இல்லையா என்று நான் கேட்டேன். எந்த வகையில் அது ஈழத்தை ஆதரித்ததா? 1991 பிறகு ஈழம் குறித்து அதிமுக எங்காவது பேசியதுண்டா? புலிகள் அழிக்கப்பட்டார்கள் என்கிற வரையில் என்றாவது ஒரு நாள் அதிமுக ஈழம் குறித்து பேசியதுண்டா? தீர்மானம் நிறைவேற்றியதுண்டா என்ற கேள்விகளை நான் எழுப்பினேன். அதுதான் சந்தர்ப்பவாதம். அந்த நேரத்தில் திமுகவை எதிர்க்க வேண்டும், அதிமுக ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நிலைப்பாடாக இருந்ததை தவிர ஈழத்தமிழர்களுக்கு நலன் விளைவிக்க வேண்டும் என்பதாக இல்லை. ஆகவே நான் இருக்கிற இடத்தில் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிற இடத்தில் இருங்கள் என்று மட்டும்தான் என்னால் அன்றைக்கு சொல்ல முடிந்தது. அந்த முடிவை அவர்கள் பார்வையில் விமர்சிப்பதை போல தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் வருகிற போது நம்முடைய எவிடன்ஸ் கதிர் போன்றவர்கள் ஆட்சியாளர்களோடு முரண்படுவது, அரசோடு முரண்படுவது, அதிகாரிகளோடு முரண்படுவது என்கிற வரிசையில் என்னோடும் அவர் முரண்பட்டிருக்கிறார் என்பதை நான் வெளிப்படையாக இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு போராளி எவிடன்ஸ் கதிர் அவர்கள் ஒரு இலக்கிய ஆளுமை உள்ளவராகவும் இருக்கிறார் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் இந்த இலக்கிய ஆளுமை நம்முடைய விடுதலை போராட்டத்திற்கான உந்துதலை தருவதாகவே அமைய வேண்டும். அது முழுக்க முழுக்க இலக்கிய தளத்தை நோக்கி உங்களை இழுத்துக் கொண்டு போனால் போராடுகிற களத்தில் போராளிகளை தேடுவது கடினம். போராளிகள் தான் நமக்கு தேவை. ஒரு இலக்கிய ஆளுமை என்பதை விட விடுதலை மக்களுக்கான போராளி என்பதை நான் பொறுமையாக கருதுகிறேன். எவிடன்ஸ் கதிர் அவர்களை நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பதுண்டு. சாதி ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய வகையில் ஆணவ கொலைகள் தொடர்பான பல களங்களில் அவர் நின்று இருக்கிறார். கௌசல்யாவுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தவர், ஊக்கம் கொடுத்தவர். தமிழ்நாட்டில் நடக்கிற ஆணவ படுகொலைகளை எல்லாம் நாம் உற்று கவனித்தால் அதிலே தன்னுடைய காதலுக்காகவும் படுகொலை செய்யப்பட்ட தன்னுடைய கணவனுக்காகவும் போராடுவதை தவிர சாதிக்காக, குடும்பத்திற்காக நாம்
தவறு செய்ய மாட்டேன் என்கிற போர்க்குணத்தை கொண்டவராக கௌசல்யா விளங்குகிறார். இதுதான் தேவை. இந்த புரிதல் தான் தேவை. என் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் எனக்கு வேண்டும் என்பது ஒரு புறம். அதைவிட இப்படிப்பட்ட அநீதி இழைக்கப்படுகிற போது அந்த அநீதிக்கு எதிராக போராடுவேன் என்கிற போர்க்குணம், அதுதான் போற்றுதலுக்குரியது. நாம் பார்க்கிறோம் 99.99% பெண்கள் வாய் திறக்க முடியாமல் மௌனித்து போகிறார்கள். அவர்கள் தங்கள் சுதந்திரத்தையும் கோருவதில்லை, தங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதியையும் எதிர்ப்பதில்லை. தான் காதலித்த ஒருவன் படுகொலை செய்யப்பட்டு விட்டானே என்கிற அந்த உணர்வையும் வேதனையையும் வெளிப்படுத்த முடியாமல் பெற்றோர், குடும்பத்தார், சாதி என்கிற அடிப்படையில் முடங்கி போகிற நிலை இருக்கிற போது நான் எடுத்த முடிவில் எனக்கு ஒரு சுதந்திரம் தேவை, அது நான் உறுதியாக இருப்பேன் என்ற அந்த போர்க்குணத்தோடு வெளியே வந்தவர் நம்முடைய கௌசல்யா. அவருக்கு அந்த துணிவை தந்தவர் எவிடன்ஸ் கதிர், என் மகளை போன்றவர் என்று முடிவு செய்திருக்கிறார். ரொம்ப ஆபத்தான பணி. அண்ணன் ஹென்றி டிஃபேன் அவர்கள் மனித உரிமைகளுக்காக போராடுகிற போது அவருக்கும் பல நெருக்கடிகள் உண்டு. அவரால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு ஆளுமை எவிடன்ஸ் கதிர் என்பதை நாம் அறிவோம். அவரை போற்றக்கூடிய அளவுக்கு, பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த களத்திலே மிக துணிச்சலாக நின்று கிட்டத்தட்ட 25,000 பேரை காப்பாற்றியிருக்கிறார் என்பதற்காக சர்வதேச விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமான பணி அல்ல அந்த பணி. அவர் ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிற போது அந்த பிரச்சனைக்குரியவர்கள் இதற்கெல்லாம் காரணம் இவன்தான் என்று குறிவைக்கிற போது எந்த பாதுகாப்புமற்ற நிலையிலே அவர் அந்த களத்தில் போராடுகிறார் என்கிற போது எனக்கு பலமுறை அவர் பாதுகாப்பு குறித்து கவலை ஏற்பட்டதுண்டு. சசி பாண்டியன் இறந்த போது கூட நான் மிகவும் கவலைப்பட்டேன். எவிடன்ஸ் கதிரின் பாதுகாப்பு முக்கியமானதே என்று. ஏனென்றால் சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் எந்த அளவுக்கு குரூரமானவர்கள் என்பதை நாம் அறிவோம். அவர்களுக்கு எத்தகைய பின்னணி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அவர்கள் எப்படி சுற்றி சூழ்ந்து கொடூரமாக இதுபோன்ற சிந்தனை உள்ளவர்களை எல்லாம் அழித்தொழித்திருக்கிறார்கள் என்பது தென் மாவட்டங்களில் இரத்த கரைகளாக படிந்திருக்கிற வரலாறு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மதுரையிலே வந்து தங்கி பெரிய உறவு பின்னணி எதுவும் இல்லாமல், சொந்த பந்தங்கள் என்கிற பின்னணி எதுவும் இல்லாமல், வெறும் கருத்தியல் உறவுகளை மட்டுமே கொண்டு அந்த பின்னணியோடு இந்த களத்திலே அவர் போராடி கொண்டிருக்கிறார் என்றால் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே அவரை பாராட்டுவது என்னுடைய கடமை. என்னை பொறுத்தவரையிலே அவரை நான் ஒரு சிறுத்தையாகத்தான் பார்க்கிறேன். அவருடைய போர்க்குணத்தை நான் போற்றுகிறேன். அவருடைய இலக்கிய ஆர்வம் என்பது கட்டாயம் ஒரு போராளிக்கு தேவைதான். பல போராளிகள் அப்படி இலக்கிய ஆளுமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள், கவிஞர்களாக இருந்திருக்கிறார்கள். கார்ல் மார்க்ஸ் மிகப்பெரிய சிந்தனையாளர், கவிஞரும் கூட. மார்க்சிம் கார்கி மிகப்பெரிய எழுத்தாளர், உலகை உலுக்கிய எழுத்தாளர், அவர் ஒரு போராளியும் கூட. போராளிகளுக்கு இலக்கிய ஆளுமை என்பது கூடுதல் பலத்தை தரும். அறிவு சார்ந்த தரத்தை, ஆதரவை அது திரட்டி தரும். அறிவார்ந்தவர்களின் பின்னணியை வலுப்படுத்தும். கருத்தியல் தரத்தை மேலும் பல மடங்கு வீரியமாக பயணிக்கிற ஆற்றலை அது தரும். ஆனாலும் அது ஒரு போதைதான். இலக்கிய உலகம் தருகிற மகிழ்ச்சி இருக்கிறதே, அது ஒரு வகையான போதைதான்.
அதிலே பல பேர் மாய்ந்து போயிருக்கிறார்கள், காணாமல் போயிருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு மக்களோடு இன்று போராடுகிற போராளிகள் தேவை. எவிடன்ஸ் கதிர், அண்ணன் ஹென்றி டிஃபேன், மனித உரிமை களத்திலே வின்சென்ட் மனோகரன் போன்றவர்கள் எல்லாம் தேசிய அளவிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற எத்தனை பல போராட்ட களங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அவருடைய பணிகளை கண்டிருக்கிறோம் என்பது கண்கூடான உண்மை. அவர்கள் எல்லாம் அப்படி பணியாற்றிக் கொண்டிருப்பதால் தான் நம்மால் எல்லாம் இந்த களத்திலே நீடித்து நிற்க முடிகிறது. தலித் இலக்கியம், தலித் அரசியல், தலித் பண்பாடு என்கிற ஒரு பரிமாணமும் இங்கே வளர்ந்து இருக்கிறது. எவிடன்ஸ் கதிர் அவர்கள் தன்னுடைய ஏற்புரையிலே நிறைவாக சொல்லுகிற போது ஒன்றை சொன்னார். வெள்ளந்தியான மனதுதான் தலித் மனது என்று சொல்லி முடித்தார். தலித்துகள் எல்லோரையும் நம்புவார்கள், தலித்துகள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வார்கள். தலித்துகளுக்கு எந்த உள்நோக்கமும் சூதும் சூழ்ச்சியும் இருக்காது என்பதுதான் வரலாறு. அதனால்தான் இவர்களுக்கு மற்றவர்கள் தொடர்ந்து பெயர் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். தலித் என்பது ஒரு சாதி அடையாளம் இல்லை. அதை இன்றைக்கு சாதியவாதிகள் அப்படி அழைக்கக்கூடாது என்கிறார்கள். தலித் என்பது ஒரு இனத்தின் அடையாளமும் இல்லை. தலித் என்பது ஒரு சாதி அடையாளமும் இல்லை. அது ஒரு உலகளாவிய பொது சொல். ஒடுக்கப்பட்டவர்களை குறிக்கிற பொது சொல்லாதது, சுரண்டப்பட்டவர்களை குறிக்கிற பொது சொல்லாதது. ஆனால் இங்கே அது ஒரு சாதி அடையாளமாக மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. நான் ஒரு சாதி நலன் மட்டும் கருதினால் என் சாதி பெயரை மட்டும் சொல்லிவிட்டு போய்விடுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இந்தியா முழுவதும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் அனைத்தையும் பற்றியும் கவலைப்படுகிறேன். அத்தனை சாதிகளையும் நான் தனித்தனியே சொல்ல முடியாது. அதனால் எனக்கு ஒரு பொது சொல் தேவைப்படுகிறது, அதுதான் தலித். பறையர் என்கிற சாதி மதம் உள்ளவனுக்கு பறையர் என்று மட்டும் சொன்னால் போதும். தேவேந்திரகுல வேளாளர் என்கிற சாதி மதம் உள்ளவனுக்கு தேவேந்திரகுல வேளாளர் என்று சொன்னால் மட்டும் போதும். அருந்ததியர் என்கிற சாதி மதம் உள்ளவனுக்கு அருந்ததியர் என்று சொன்னால் மட்டும் போதும். இந்த 3 பேரின் வாக்குகளும் வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு ஆதி திராவிடர், அருந்ததியர், தேவேந்திர வேளாளர் என்று 3ஐயும் சேர்த்து சொல்வது உண்டு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை விளிம்புகளை மக்களின் மீது எனக்கு அக்கறை உண்டு. இந்தியா முழுவதும் இருக்கிற அத்தனை ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் மீது எனக்கு அக்கறை உண்டு என்கிற போது நான் ஆயிரக்கணக்கான சாதிகளின் பெயரை சொல்ல முடியாது. எனக்கு ஒரு பொது சொல் தேவைப்படுகிறது. அது சாதியற்ற, இனமற்ற, மதமற்ற ஒரு அடையாள சொல். அதுதான் தலித். அது இடதுசாரி பார்வை கொண்டது, அது முற்போக்கான பார்வை கொண்டது. அது இலக்கிய தரத்திலும் எதிரொலிக்க வேண்டும் என்கிற போது வெற்றிமாறன் போன்றவர்கள், சசிகுமார் போன்றவர்கள், சரவணன் போன்றவர்கள் இன்றைக்கு அந்த கலைத்துறைகளில் மிக வேகமாக, வீரியமாக, துணிச்சலாக இதை உரத்து பேசுகிறார்கள் என்பதுதான் நமக்கு பெருமை அளிக்கிறது, நம்பிக்கை அளிக்கிறது. ஏனென்றால் ஊடகத்துறையை தாண்டி கலைத்துறையை இன்றைக்கு பல வலதுசாரி அரசியலை உயர்த்தி பிடிக்கிறார்கள். ஆணவ கொலைகளை நியாயப்படுத்துகிறார்கள். நாடக காதல் என்று காதல் உணர்வை கொச்சைப்படுத்துகிறார்கள். குறிப்பிட்ட சில அமைப்புகள் தான் காரணம், குறிப்பிட்ட சில நபர்கள் தான் காரணம், குறிப்பிட்ட சில சாதிய இயக்கங்கள் தான் காரணம் என்று குற்றம் சுமத்தி இங்கே சமூகத்தை பிளவுபடுத்துகிற வேலையை கலைத்துறையில் இருப்பவர்களும் செய்கிறார்கள். அந்த களத்திலே இன்றைக்கு மேடையில் அமர்ந்திருக்கிற இடதுசாரி பார்வையுள்ள, பெரியாரிய பார்வையுள்ள, அம்பேத்கரிய பார்வையுள்ள ஆளுமைகளும் இருக்கிறார்கள் என்கிற போது நமக்கு ஆர்வம் கிடைக்கிறது, நம்பிக்கை கிடைக்கிறது. அந்த இலக்கிய தளத்திலே தன்னை ஒரு போராளியாக இணைத்துக் கொண்டிருக்கிற அன்பு இளவல்
எவிடன்ஸ் கதிர் அவர்களை நான் இல்லாத பாராட்டுவதை வாழ்த்துவதை எண்ணற்ற பல படைப்புகளை நீங்கள் இப்படி கொண்டு வர வேண்டும். இந்த படைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டை பெற்று தருவதை தாண்டி விருதுகளையும் அள்ளி தரும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் விமர்சனங்களை படித்த பல இதழ்களில் இது குறித்த மதிப்புரைகள் வந்திருக்கின்றன. அவற்றை மட்டும் பார்த்தபோது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. நமக்கு தலித் இலக்கிய தளத்தில் ஒரு போராளி கிடைத்திருக்கிறார், நல்ல ஒரு இலக்கிய ஆளுமை கிடைத்திருக்கிறார் என்பது கூடுதல் நம்பிக்கையை தருகிறது. அந்த வகையில எவிடன்ஸ் கதிர் அவர்களை நெஞ்சார பாராட்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.